இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக கொத்தவரங்காய் சாதம் தாங்க பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நானு கொத்தவரங்காவ நல்லா தூளா நறுக்கி வச்சிருக்கேங்க. இத குக்கர்ல போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அ ப்ரெஷர் குக் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க உடனே. அப்புறம் ரொம்ப மஷி ஆயிடும். நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணியிருந்தா போதும். அரவேக்காடு மாதிரி. இப்போ கடாயில வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினோடனே காயிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்டா பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்க போகிறதால தூதுவளை பொடி தாங்க போட்டிருக்கேன். வடித்த சாதத்தை கொட்டி தூதுவளை சாத பொடியை போட்டுக்கிறேன். பருப்பு பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இது கூட கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் காயாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. நம்மளும் இந்த காய் கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். இந்த சாதத்துக்கு நான் பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க அந்த ஒரு இதுக்காக. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஓம் பொடியும் வேர்க்கடலை பருப்பி தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம்.